Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th after engineering course choosing tips தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 12th after என்ன படிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு எல்லாரும் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க. அதல என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீடைலா பார்க்கலாம். சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா மார்க் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பீங்க. சில பேர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டு எந்த காலேஜ் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து அலாட் பண்றாங்களோ அதை எடுத்து படிப்பீங்க. அப்படி இல்லாம என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அது படிச்சு முடிச்சா என்னென்ன ஜாப் கிடைக்கும், அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் நீங்க கொஞ்சம் கேதர் பண்ணி வெச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து இதல என்னென்ன பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங் கோர்ஸ் எலிஜிபிலிட்டி பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் கோர்ஸ் டீடைல் ஃபீஸ் பார்க்க போறோம். டாப் 10 இன்ஜினியரிங் கோர்ஸ் பார்க்க போறோம். கரியர் ஸ்கோப் ஆஃப்டர் இன்ஜினியரிங் பார்க்க போறோம். ஆவரேஜ் salary இதெல்லாம் நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். இப்போ இன்ஜினியரிங் கோர்ஸ் எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா 10th +2 படிச்சிருக்கணும். ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் வித் PCM Physics, Chemistry, Maths கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணி அதல வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இப்போ கவுன்சிலிங் அப்ளை பண்றீங்கன்னா கட் ஆஃப் வந்து பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு குரூப் வந்து அலாட் பண்ணுவாங்க. நீங்க வந்து என்ன குரூப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அலாட் பண்ணுவாங்க. இப்போ மினிமம் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 50 to 60% மார்க்ஸ் வந்து நீங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தா தான் இன்ஜினியரிங்க்கு நீங்க எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம மோஸ்ட் பிரெஃபரன்ஸா எதை பாப்பாங்கன்னா கட் ஆஃப் தான் வந்து பாப்பாங்க. Physics, Chemistry, Mathsல நீங்க வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நல்ல கட் ஆஃப் இருந்தா மட்டும் தான் அந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டிக்குள்ள நீங்க வருவீங்க. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்கு. இதெல்லாம் எங்க நடக்கும்னா only for national level, state level, private institution. இப்போ நீங்க தமிழ்நாடு தாண்டி படிக்க போறீங்கன்னா இந்தியா லெவல்ல, ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்ல private institution abroadலாம் போய் படிக்க போறீங்கன்னா அங்க வந்து கண்டிப்பா வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. private institutionலயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. டாப் காலேजेसலாம் இந்தியா லெவல்ல இருக்க காலேजेसலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. இப்போ இன்ஜினியரிங் கோர்ஸ் டீடைல் ஃபீஸ் வந்து பாப்போம். இப்போ கவர்மெண்ட் காலேஜ் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா கவுன்சிலிங்ல போய் அதல காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆச்சுனா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா 50,000 to 1 lakh per year கூட per yearக்கு கட்டற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்புறம் பிரைவேட் காலேजेसன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,50,000 to 3 lakhs வரைக்கும் இருக்க மாதிரி இருக்கும் 1 yearக்கு. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல வந்து நீங்க வந்து சேர்ற மாதிரி இருந்துச்சுனா 75,000 to 2,50,000 வரைக்கும் per yearக்கு நீங்க ஃபீஸ் கட்டற மாதிரி இருக்கும். இப்போ இன்ஜினியரிங்னாலே எல்லாரும் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணி கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணி போவீங்க. மார்க் அதிகமா செக்யூர் பண்ணுவாங்க. கம்மியா இருக்கவங்க என்ன பண்ணுவீங்கன்னா பிரைவேட் காலேजेस சூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்திருக்கோம். இப்போ டாப் 10 இன்ஜினியரிங் கோர்ஸ் அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு. அந்த ஃபீல்ட் வந்து எதை பத்தி நீங்க படிப்பீங்கன்னா focuses on programming, algorithm and computer architecture. அதான் படிப்பீங்க. அதுல வர ஜாப் அது படிச்சு முடிச்சா உங்களுக்கு என்னென்ன ஜாப் ஸ்கோப்லாம் என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் ஆகலாம், சாஃப்ட்வேர் டெவலப்பர், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்டிஸ்ட், கிளவுட் ஆர்க்கிடெக்ட் அண்ட் ரிசர்ச் அந்த மாதிரி போலாம். ஆவரேஜ் salary வந்து பாத்தீங்கன்னா 8 to 15 LPA கிடைக்கும். அதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்க்க போறோம். இத எதை பத்தி டீல் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைसेस, கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் சிக்னல் ப்ராசசிங் அத பேஸ் பண்ணி தான் படிப்பீங்க. அது படிச்சு முடிச்சா உங்களுக்கு என்ன ஜாப் ரோல் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்ல போலாம். ஆவரேஜ் salary வந்து பாத்தீங்கன்னா 4 to 6 LPA. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த ஃபீல்ட் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா மேனுஃபேக்சரிங், ஆட்டோமேஷன் அண்ட் எனர்ஜி சிஸ்டம். இது படிச்சு முடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஜாப் ரோல் கிடைக்கும்னா ஆட்டோமேட்டிவ் போலாம், ஏரோஸ்பேஸ்,
எனர்ஜி செக்டர்ஸில் போகலாம். அதுக்கப்புறம் டிசைன் இன்ஜினியர், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், மைனிங் இன்ஜினியர், வாட்டர் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், நியூக்ளியர் இன்ஜினியர், கேட் டெக்னீஷியன், இந்த மாதிரி ஜாப் ரோல்லாம் இருக்குது. ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 4 to 9 LPA கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சேலரி ரேஞ்ச் வந்து அப்ராக்சிமேட் தான், இதுக்கு மேலேயும் கிடைக்கலாம். இப்போ அடுத்து வந்து சிவில் இன்ஜினியரிங் பார்க்க போகிறோம். இது டீல்ஸ் வித் பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங், டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். எந்த மாதிரினா டேம்ஸு, பைப் லைன்ஸு, பவர் பிளான்ஸு, ரயில்வேஸ், ரோட்ஸ், சிவிச் சிஸ்டம், பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். அது படிச்சிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து ஜாப் ரோல் பண்ணலாம், அதெல்லாம் கட்டுற மாதிரி வரும். ஜாப் ரோல் வந்து என்னென்ன இருக்குன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், சிவில் இன்ஜினியர், அர்பன் பிளானர், இந்த மாதிரி ஜாப் ரோல்லாம் இருக்குது. ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 4 to 8 LPA கிடைக்கும். அடுத்து 5th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங். திஸ் ஃபீல்டு ஃபோக்கஸஸ் ஆன் கெமிக்கல் ப்ராசஸஸ் அண்ட் த டிசைன் ஆஃப் கெமிக்கல் பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டு. இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஜாப் ரோல் கிடைக்கும்னா ஃபுட் ப்ராசஸிங்கில் போகலாம், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியர், பயோடெக்னாலஜிஸ்ட், எனர்ஜி இன்ஜினியர், நியூக்ளியர் இன்ஜினியர், பெட்ரோலியம் இன்ஜினியர், அந்த மாதிரி ஆகலாம். ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 5 to 8 LPA. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் டீல்ஸ் வித் டிசைன், டெவலப்மெண்ட், டெஸ்டிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட்டு. இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் ரோல் கிடைக்கும்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகலாம், ஏர்க்ராஃப்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைனர், டேட்டா ப்ராசஸிங் மேனேஜர், மிலிட்ரி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். இந்த மாதிரி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு எவ்வளோ சேலரி ரேஞ்ச் தராங்கன்னா 20 LPA தராங்க. இதோட காமன் சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் ஏர்க்ராஃப்ட் டிசைனர், இந்த மாதிரி காமன் இன்ஜினியரிங்லாம் எவ்வளோ சேலரி ரேஞ்ச் தராங்கன்னா எப்படியும் 4 to 9 LPA வந்துடும். Artificial intelligence and machine learning focuses on developing intelligent systems and algorithms. இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஜாப் ரோல் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட், AI இன்ஜினியர், ரோபோட்டிக்ஸ் டெவலப்பர், ML ஸ்பெஷலிஸ்ட். இதுக்கான ஆவரேஜ் சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 12 to 20 LPA கிடைக்கும். 8th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபோக்கஸஸ் ஆன் அனாலிசிங் அண்ட் இன்டர்பிரேட்டிங் டேட்டா டு எக்ஸ்ட்ராக்ட் இன்சைட்ஸ் அண்ட் மேக் ப்ரெடிக்ஷன்ஸு. இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஜாப் ரோல் கிடைக்குன்னா டேட்டா சயின்டிஸ்ட், அனலிஸ்ட் ஆகலாம், BI எக்ஸ்பர்ட் ஆகலாம். இதுக்கான ஆவரேஜ் சேலரி ரேஞ்ச் வந்து 10 to 15 LPA. 9th பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங்கு டீல்ஸ் வித் டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆப்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ரோபோட்ஸு. இதுக்கான கேரியர் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங், AI ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியர் ஆகலாம், ரொபாட்டிக்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம், டிசைன் இன்ஜினியர், கண்ட்ரோல் இன்ஜினியர் ஆகலாம். இதுக்கான ஆவரேஜ் சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 5 to 9 LPA. 10th ஒன் வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங். இது ஃபோக்கஸஸ் ஆன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் இன் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸு. இதுக்கான ஜாப் ரோல் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகலாம், பயோடெக் அனலிஸ்ட், மைக்ரோபயாலஜிஸ்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இதுக்கான ஆவரேஜ் சேலரி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 3 to 10 LPA கிடைக்கும். அதர் இன்ஜினியரிங் கோர்சஸும் இம்பார்ட்டன்ட் தான், இதை விரும்பி படிக்கிறவங்களும் படிக்கலாம். இதுக்கும் ஜாப் ரோல் வந்து வைட் வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதர் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல், IT, ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி இதுவும் இம்பார்ட்டண்டான இன்ஜினியரிங் கோர்சஸ் தான். இதை நீங்கள் படித்தாலும் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஜாப் ரோல் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ப்ளேஸ் ஆகலாம். காமனாக சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா above 4 LPA to 9 LPAக்குள்ளே வாங்கலாம். இப்போ டாப் இன்ஜினியரிங் ரெக்வர்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள், ஆப்பிள், இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், ISRO, DRDO, அசென்ச்சர், இன்ஃபோசிஸ், விப்ரோ, டாடா மோட்டார்ஸ், லார்சன் அண்ட் தோப்ரோ எக்ஸட்ரா. இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இன்ஜினியரிங்கில் ரெக்வர்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ஜினியரிங்கான ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது, சேலரி ரேஞ்சிலும் ஹைக்காக தான் இருக்குது. ஸோ இந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் சூஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் கைடன்ஸாக கொடுங்க.
அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ், ஏதாச்சும் குவரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.